ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரே டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் மெஷர்மெண்ட்டு, இந்த பூக்கு இந்த கொடிக்கெலாம் வந்துட்டு எவ்வளோ அலவன்ஸ் எடுத்துக்கிறோம், நான் எப்படி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணேங்கிறத தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேக்கிங் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூவாக இருக்கும், அதுக்கு நடுவில் கொடி மாதிரி வந்து அதில் வந்துட்டு ரிங் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு லவங்கம் ஸ்டிச் மாதிரி வர மாதிரி ஒரு எஃபெக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் ஒரு டிசைன் கொடுக்கும்போது அந்த டிசைனை நல்லா கவனிச்சிக்கணும். ஸோ எந்த டிசைனை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நார்மலாக பீட் ஒர்க் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நெக்லைனில் 2 லைன் சரி, சுகர் பீடு, ஸ்டோன் செயின் இல்லைனா ரவுண்ட் பீடு அந்த மாதிரி கொடுத்து 1 by 1 அந்த லைனாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு வரலாம். பட் இந்த மாதிரி கொடி பேட்டர்ன்லாம் கொடுக்கும்போது கஸ்டமரு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம நெக்கோட ஃபுல் சைஸ் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, யூ ஷேப்பில், அதில் கீழே சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த நெக்கை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஹாஃப் ஆஃப் நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுக்குற டிசைனை பொறுத்து நம்ம வந்துட்டு அந்த எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இவங்க கொடுத்த டிசைனை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சரில் கொடுக்குற டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அலவன்ஸ்லாம் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது முன்கூட்டியே. நம்ம தான் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய பூ இருக்குது, நான் நல்லா கவனிச்சதில் நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சுருக்காங்க, சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கட் பீடு சுகர் பீடு வச்சு ரவுண்டாக ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறதுனால நான் இங்கே இந்த நார்மலாக நெக் அளவு இருக்குது பார்த்திங்களா, அவங்க நெக்லைன் எதுவுமே ஒர்க் பண்ணலை, சரிலாம் எதுவுமே ஒர்க் பண்ணலை. ஸோ நெக்லைன்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு கட் பீடு வச்சு ஒரு சுகர் பீடு வைக்கும்போது இவ்வளோ அலவன்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எடுத்த உடனே ஃபுல் மெஷர்மெண்ட்டும் பண்ணலை. ஃபஸ்ட்டு இந்த 2 பூவை வரைஞ்சி இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் நான் அடுத்தடுத்து மார்க் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை 2 பூவை வரைஞ்சி நடுவில் இந்த கொடியை போட்டு உள்ளே ஃபில்லிங்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அனுப்பி இது ஓகேங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் 1 by 1 ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள், திரும்ப தனியாக நான் 1 by 1 ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி போர்ஷனில் அவங்க கொடுத்த ஒர்க் நமக்கு கரெக்டான அலைன்மெண்ட்டில் வருதாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கண்டினியூவே பண்ணணும் ஒரு புது ஒர்க்கை நம்ம பண்ணும்போது, சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த நெக்லைன்லேருந்து 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் பெல் பிராண்டு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். சாரீ கலர் வந்துட்டு பிங்க் கலரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 10 by 10 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வரணும். அப்போ தான் இந்த கிளிப்புக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு நல்லா உருண்டையாக வரும், சரிங்களா. அதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 7 ஃப்ரெஞ்ச் நாட்டு வரும், ஓகேங்களா, 6 7 வரும். இதை போட்டுட்டு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கட் பீடு சுகர் பீடு இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோங்கிறதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்ததே போகணுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணும்போது இங்கே எப்படி நெக்லைன்லேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரியே நான் இந்த ஸ்டோன்லேருந்து இங்கே எவ்வளோ அளவு வருதுங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். இங்கேருந்து இப்போ நம்ம முடித்த உடனே தெரியும் இல்லைங்களா, இங்கேருந்து மெஷர்மெண்ட் வச்சா எவ்வளோ வருங்கிறது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வருது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த பூவுக்கு வந்து சுற்றி நமக்கு வந்து 1 இன்ச்சு தேவைப்படும், ஓகேங்களா. சுற்றி இப்போ இந்த டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தேவைப்படுங்கிறத நான் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பூக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, லீஃபு இந்த மாதிரி ஒர்க்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு போதும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இந்த ஸ்டோன்லேருந்து இந்த ஸ்டோனுக்கு, ஓகேங்களா. நம்ம அந்த பூவையே வந்து 2 இன்ச்சு தள்ளிடக்கூடாது. இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து இந்த மிடில் பாயிண்ட் வந்துட்டு 2 இன்ச்சுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கொடியை போட்டு ஃபில் பண்ணப்போ எனக்கு கரெக்டாக ஓரளவுக்கு வந்துருச்சு. கஸ்டமருக்கும் அனுப்பி இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபுல் போர்ஷன் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக 2 இன்ச்சுக்கு ஒன்ஸ்னு ஒரு கிளிப்பை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் 1 by 1 போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பீடை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இருக்க கொடி போர்ஷனை ஃபில் பண்ணி இதில் எக்ஸஸாக இருக்க ஒர்க் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன். இதில் இருக்க ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுட்டு சுற்றி இந்த கட் பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அடியில் இருக்க சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டி மாட்டி மேலே வருது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்ற ஒர்க் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, பட் இந்த ஒர்க்குக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். உடனே முடிக்க முடியாது. ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒர்க் தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் செகண்ட் ஹாஃப் போர்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ கஸ்டமர் கொடுக்குற டிசைனை பொறுத்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பார்த்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து நான் எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு அதோட ட்ரேசிங் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே ட்ரேசிங் பேப்பரே நான் ரெடி பண்ணலை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணும்போது டிசைன் வந்து நிறைய கேப் வர மாதிரி ஃபீல் ஆகிடுங்கிறதுனால நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ்க்கு கண்டிப்பாக பேப்பர் ரெடி பண்ணணும், ஒரு சில டிசைன்ஸ்க்கு பண்ண தேவையில்லை. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ளவுஸும் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரிங்களா, எனக்குமே யாராக இருந்தாலுமே ஒவ்வொரு ப்ளவுஸும் கஸ்டமர் புதுசாக கொடுக்கும்போது அதை பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணி தான் நமக்கு அதிலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுபடி இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு ஒன்ஸ் நான் பாருங்கள் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து 10 by 10 20 ஸ்டாண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்துட்டு 20 ஸ்டாண்ட் வந்தால் தான் அந்த கிளிப்புக்கு ஈக்குவலாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்புக்கு ஈக்குவலான சைஸில் வரும். இதை விட கம்மியாக எடுத்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா 20 ஸ்டாண்ட்ஸ் வரணும். அதாவது 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீடியில் கோத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி முடிச்சு போடும்போது 20 ஆகிடும். சரிங்களா, நீங்கள் எடுக்கிறதே 20 எடுத்துடக்கூடாது, அப்போ 40 ஆகிடும். ஸோ நீங்கள் 10க்கு 10 by 10ன்னு 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லவங்கம் ஸ்டிச்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், சம்கி வச்சு. இந்த லவங்கம் ஸ்டிச்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 by 6 12 ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது அதிகமாக எடுக்கக்கூடாது. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா அந்த கிளிப்புக்கு பெருசாக வரணுங்கிறதுனால நான் அதிகமாக எடுத்திருந்தேன். இது வந்து மீடியமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்து எவ்வளோ கேப்பில் எப்படி ஃபில் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு போர்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிற ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ணுறது சீக்கிரமாக ஒர்க் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் ஸ்லீவ் பேட்டர்னில் வந்துட்டு சென்டரில் ஒரு பெரிய மோட்டிவ் வர மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.